இந்த கப்பல்ல இருக்கிறதுலயே ரொம்ப ஆபத்தான ஏரியா அப்படின்னாக்க அது மேல இருக்கிற அந்த ரன்வே தான். ரெகுலர் விமான தளத்துல மிகப்பெரிய ரன்வேல விமானங்கள் ஓடி டேக் ஆஃப் ஆகுது. இந்த விமானநகி கப்பல் ரொம்ப சின்னது. இது ரொம்ப பெருசு தான். கப்பல்ங்கிற சைஸ்ல ஒப்பிடும்போது அது பெருசு. ஆனா ஒரு விமானத்தோட அந்த ஓடுதளத்தை ஒப்பிடும்போது இது ரொம்ப சின்னது இல்லையா? அப்புறம் எப்படி இந்த சின்ன ரன்வேக்குள்ள விமானங்கள் டேக் ஆஃப் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு கேட்டபுல்ட் அப்படின்ற ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்துறாங்க. இது ஒன்றும் இல்லை, உண்டிவில் இப்படி இழுத்து விடுவோம் இல்லையா, உண்டிவில், அதுக்கு பேர் தான் கேட்டபுல்ட். இதை சொல்லும்போது எனக்கு சின்னதாக ஒரு ஞாபகம் வருது. எங்கள் ஊர் தஞ்சாவூர். அங்கே சின்ன வயசில் கல்டாபில்ட் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இந்த உண்டி வில்லுக்கு அங்கே வட்டார வழக்கில் கல்டாபில்ட் அப்படின்னு பேர். அதுக்கு எங்கேருந்து பேர் வந்துச்சுன்னு இப்போ தான் புரியுது. அது கேட்டபுல்ட்டை தான் பேச்சு வழக்கில் அப்படி சொல்கிறாங்க. சரி, இந்த உண்டி வில்ல அப்படி இழுத்து விடுவோம்ல, அதுபோல் விமானங்களை ஃபோர்ஸோட இழுத்து இப்படி சக்குன்னு மேலே எரியுது. அது எவ்வளவு வேகத்தில் எரியுது தெரியுமா? 0லேருந்து 240 கிலோமீட்டருக்கு 2 செகண்டில் போகுது. 1 2 அவ்வளோதான், 2 செகண்ட். முதல் செகண்டில் 0 வேகத்தில் இருக்கிற அந்த விமானம் 2வது செகண்டில் 240 கிலோமீட்டர் வேகத்துக்கு போகுது. அப்படி ஒரு டெக்னாலஜி. அந்த கேட்டபுல்ட்டை பயன்படுத்தி தான் விமானங்களை டேக் ஆஃப் பண்ணுறாங்க. சரி, இது டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு எப்படி லேண்ட் பண்ணுறாங்க? அவ்வளோ வேகமாக வர்ற விமானம் அந்த சின்ன ரன்வேக்குள்ளே எப்படி வந்து நிற்கிது அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு அரஸ்டிங் கியர்ஸ் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. ஒரு கொக்கி மாதிரி செயின் மாதிரி போட்டு வேகமாக போகிற விமானத்தை இழுத்து நிறுத்துறது, அப்படி ஒரு டெக்னாலஜி அதுக்கு பயன்படுத்துகிறாங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப அக்யூரசி லெவல் 100% வச்சு செய்ய வேண்டிய வேலை. ஒரே ஒரு % தவறுக்கு கூட இதில் இடம் கிடையாது. சின்ன தவறு கூட மிக பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால் மிலிட்ரியில் இருக்கிறதுலேயே ரொம்ப அனுபவமுள்ள விமானிகளை தான் இதுக்கு பயன்படுத்துகிறாங்க. இது எல்லா வேலைகளையும் ஏர் பாஸ் அப்படின்னு ஒருத்தர் தான் கண்ட்ரோல் பண்ணுறாரு. அவர் தான் அந்த கப்பலுக்கே பாஸ். அந்த ஐலாண்டு சொல்கிற இடத்துல தான் அவர் இருப்பார். எல்லா வேலைகளையும் அவர் தான் கண்ட்ரோல் பண்ணுவார். ஒவ்வொரு டிவிஷனில் இருக்கிற பணியாளர்களுக்கும் ஒவ்வொரு கலரில் ட்ரெஸ் கோடு இருக்குது. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு வேலையையும் ஒரு ஆர்கனைஸ்டு டான்ஸ் போல், ஒரு நடனம் போல் அந்த வேலைகளை ஒரு நிமிஷம் கூட நிற்காமல் நிகழ்த்துறாங்க. எப்பவுமே ஒரு கேரியர் ஷிப் தனியாக ட்ராவல் பண்ணாது. அது கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு மேலும் சில கப்பல்கள் பயணம் பண்ணும். முக்கியமாக மிசைல் க்ரூசர், டெஸ்ட்ராயர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற போர்க்கப்பல், அப்புறம் ஒரு நீர்மூழ்கி கப்பல், ஒரு சில ஹெலிகாப்டர்ஸ், இது எல்லாம் சேர்ந்து தான் அந்த டீமாக அவங்க செயல்படுவாங்க. இது எல்லாத்துக்கும் சேர்த்து கேரியர் ஸ்ட்ரைக் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஃபைனலி அந்த முக்கியமான மேட்டருக்கு வருவோம். இவ்வளவு வசதிகள் இருக்கிற இந்த விமானந்தாங்கி கப்பலை கட்டுறதுக்கு எவ்வளவு தான் செலவாகுது? அமெரிக்காவோட ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் அப்படின்ற ஒரு விமானந்தாங்கி கப்பல், இதை கட்டுறதுக்கு ஆன செலவு எவ்வளோ தெரியுமா? 13.3 பில்லியன் அமெரிக்கன் டாலர். இந்திய மதிப்பில் 1.20 லட்சம் கோடி ரூபாய்.